என்னப்பா கருத்து கணிப்பு புண்ணா கணிப்பு தெருப்புழுதி கணிப்புன்னுக்கிட்டு வேற வேலை வெட்டி இல்லாம தெரிஞ்சு அலையிறீங்களே அட்டு பீஸுங்களா? 214 போடக்கூடியவனை வச்சு கருத்து கணிப்பு பண்ணுங்க. 234 போட முடியாது. இப்படியெல்லாம் என் ஏட்டு சுரக்கா கற்பனை இது பண்ணி எடுத்துட்டீங்க. வியாபாரம் மாற்றம்னா சீமான் மட்டும்தானே ஆயிப்போகும். கமலஹாசன் தினகரனை தட்டி தூக்குன மாதிரி கொள்கையற்ற கோமாளி, அரசியல் சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, அரசியல் வியாபாரி விஜய மையமா வச்சு மாற்றம்னு வந்த வாக்குகள்லாம் சீமானுக்கு மாற்றம் பண்ணி போயிடுவாங்க. விஜய மையமா வச்சு வரக்கூடிய கற்பனை வாக்குகள் சீமானுக்கு நிஜ வாக்கா போகும். ஏன்னா தகுதி திறமையோட துணிவா எல்லா தேர்தலிலும் நிற்கிறவர் சீமான் தான். ஒரு கொள்கையற்ற குழப்பவாதியாட்டு ஒரு ஸ்டெடியான தலைமை பண்போடு விஜயம் இல்லாதது சீமானுக்கு பெரிய லாபம். விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். தொடர்ந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷன்ல சீமான் தன்னோட தெளிவான கொள்கையால 8 போனவர் மக்களவையிலே சட்டமன்றத்தில் 17 விழுக்காடு பெறுவார். அது சீமானுக்கு விஜய மையமா வச்சு வந்த அந்த அந்தரத்துல பறந்த உறுதிப்படாத அந்த கற்பனை வாக்குகள் நிஜ வாக்குகளா சீமானுக்கு வரும். அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் மூத்த திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காமா. விஜய் அவர்களுடைய அந்த கூட்டணி தொடர்பான சர்ச்சைகள் மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா இருக்கு. இப்போ முதல்ல காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்றது, இப்ப மறுபடியும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை புதிதாக நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னா புசியானந்த் அவர்கள் அலகேட் பண்ணி அதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% பேர் கூட்டணிக்கு செல்றதற்கு ஓகே சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கூட்டணி அரசியல் வியாபாரி கட்சியில எப்படி இருப்பாங்க? விஜய் அரசியல் வியாபாரி, பக்கா வியாபாரி. ஈழத்தமிழர் கொண்டு குவிக்கப்பட்ட போது ராஜ்சபா சீட்டுக்காக ராகுல் கிட்ட போனாரு. ராகுல் தான் உனக்கு 35 வயசு தாண்டிட்டு கட்சியில சேரு, பிறகு ராஜ்சபா பார்க்கலான்னு அந்த காலகட்டத்தில் அனுப்பி வச்சாரு. தென் இப்போ 214 போட்டுக்கிட மாட்டார் நான் சொன்னேன். அப்போ அதில் இந்த கருத்து கணிப்பு எடுக்கக்கூடியவங்களே நான் நக்கல் அடிச்சேன். எப்பா என்னப்பா கருத்து கணிப்பு புண்ணா கணிப்பு தெருப்புழுதி கணிப்புன்னுக்கிட்டு வேற வேலை வெட்டி இல்லாம தெரிஞ்சு அலையிறீங்களே அட்டு பீஸுங்களா? 214 போடக்கூடியவனை வச்சு கருத்து கணிப்பு பண்ணுங்க. சீமானம் மட்டும் வச்சு பண்ணுங்க. விஜய் 214 போட்டா அதுக்கு பிறகு கருத்து கணிப்பு பண்ணுங்க. 50 கேண்டிடேட் கூட இல்லாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு என்னத்த கருத்து கணிப்பு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க? 10 கோடி ரூபாய் கொடுத்து வியாபாரத்துக்காக வந்தாரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு. அந்த வியாபாரம் அவருக்கு எதிர படுத்துட்டுன்னா 300 கோடி வியாபாரமான ஜனநாயகம் படுத்துச்சு. அடிச்சது பிஎம்ஓ மோடி தான். என்னதான் இந்தியாவுக்குள்ள வந்தாலும் அடி வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு நானி வரேன். அப்ப நாம அன்னைக்கு 8ஆம் தேதியே சொன்னோம் அடி உண்டு. 8ஆம் தேதி தமிழ்நாட்டுல யாருமே சொல்லல. அது நம்ம நியூஸ் 18ல என் மதிப்புக்குரிய சகோதரன் நயனா நாகேந்திரனும் என் சகோதரி தமிழிசையும் மீறி சொல்றேன் படம் வராதுன்னு. படத்தை தடுக்கிற நம்ம நோக்கம் இல்லை. பட் மோடிக்கு ஊதுகுல, ராகுல் காந்திக்கு ஊதுகுலாம் ஒட்டுண்ணியா தொங்கு சதையா இருக்கிறவரை எப்படி அடிக்க முடியும்? மோடி படம் தான் கிடைச்சது. நீங்க அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, டீயும் காஃபியும் ஒண்ணு சேர்க்க முடியாது. அது காஃபி 11.4 விழுக்காடு நிரூபிக்கப்பட்ட காப்பி. டீ கற்பனை டீ ஒண்ணு சேர்க்க முடியாதுன்னு இவர் அண்ணாமலை அடிச்சு தள்ளுறாரு. நீங்க எப்படியாவது மோடியோட அந்த கோவத்துல இருந்து தப்புணுங்கிறதுக்காக இந்தியாக்குள்ள நுழையதுக்கு வாரீங்க. அப்போ நீங்க வியாபாரத்துக்கு 10 கோடி கொடுத்து ஜனநாயகத்தின கடைசி படம்னு சொல்லி அதுக்கு வசூலை ஏற்றி அது அரசியல் எம்ஜிஆர் சாட்டையெல்லாம் எடுத்து தனிச்சு எடுக்க போறோம்னு சொல்லி வசூலை ஏத்தலாம்னு நினைச்சுதான் நீங்க பிளான் பண்ணினீங்க. அன்னைக்கு தனிச்சு நின்று பெரிய வீராதி வீரனா நின்று பிளான் பண்ண நீங்க 65 நாள் ஆகுது, படம் வரல. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஒலிம்பிக்ஸ்னு ரிலீஸ் பண்ணி காட்டினாரு. உங்களுக்கு அந்த தெம்பு இது இல்லை. எங்க அண்ணன் சிவாஜியை சொன்னாரு சாந்தி தேட்டர் நான் கொடுக்கானாரு. தேவபாடை அகஸ்தியா உமா 3 தேட்டர்ல 3 வெள்ளி விழா போச்சு. இது உலக சுற்று மாலிகம் மதுரை மீனாட்சி தேட்டர்ல வெள்ளி விழா போச்சு. 100 நாள் போச்சு தேவபாடை அகஸ்தியா உமாவில். அந்த தெளிவும் துணிவும் எம்ஜிஆருக்கு இருந்தது. நீங்க வியாபாரம் பண்ண வந்தீங்க 300 கோடி திராட்ல போயிட்டு ஹாலிடேஸ்ல வந்தாதான் அன்னைக்கு கூட்டம். ஹாலிடேஸ்ல ரிலீஸ் ஆகாம படம் பேயாச்சு. 60 நாளாயும் ரிலீஸ் ஆகல. ஒரு சென்சார் போர்டு மெம்பர் உடல்ல சரியில்லைன்னு போயிட்டாரு. உங்களுக்கு உண்மையிலே ஒரு பேச்சுரிமை எழுத்துரிமைக்கெல்லாம் அக்கறை இருக்கும்னா சென்சார் போர்டை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் பண்ண முடியல? அப்போ உங்க வியாபாரம் படுத்துட்டு போனி ஆகல உங்க வியாபாரம். இப்போ நீங்க இனிமேல் இந்த வியாபாரத்தை தனிச்சு நின்னா சீஃப் கேண்டிடேட்னு வியாபாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் தாண்டிட்டு 9 இன்னைக்கு 15 கிட்ட ஆகுது. ஒரு 60-66 நாள் ஆயிட்டு இனிமேல் தனிச்சுன்னு போயின்னு சொன்னா கேண்டிடேட்டும் இல்லை.
கேண்டிடேட்டும் இல்லை. இதுதான் அந்த சர்வே கோச்சிங்கள்ட்ட கேண்டிடேட் இல்லாதவங்கலாம் வச்சு ஐயா சர்வே பண்ணிட்டு தெரியா துக்ளக் இதே ஆனாலும் சரி, ரங்கராஜ் பாண்டேனாலும், ஜேவிசி ஸ்ரீராம்னாலும் சரி, 234 போட முடியாது. பற்றியெல்லாம் என் ஏட்டு சுரக்கா கற்பனை இது பண்ணிட்டு தெரியுங்க வியாபாரம்னு நான் அடிச்சிருக்கேன் நான். ஸோ இப்போ விஜய்க்கு நிலைமை சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரின்னு தன்னை நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு. மாற்றம்னு சொன்னதெல்லாம் ஏமாற்றம், மாற்றம்னு சொன்னதெல்லாம் போய். அதைத்தான் நான் சொன்னேன். விஜய் சீமான் கம்பாரிசன், கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் மாதிரி சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும்னு சொன்னேன். இதுல கமல்ஹாசனாவது 2 எலெக்ஷன்ல நின்றுகிட்டு 3வது எலெக்ஷன்ல ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போனாரு. இவர் கமல்ஹாசனோட மோசமா தன் பாப்புலாரிட்டியை ஒரு தேர்தலில் கூட நிற்காம வியாபாரம் பண்றாரு. கண்டிப்பா சார். இப்போ விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டாங்கன்னா திமுக நெருக்கடியோ இல்லையோ நாம் தமிழருக்கு நெருக்கடி கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் தமிழருக்கு பெரிய பிளஸ். மாற்றம்னா சீமான் மட்டும்தான் ஆகி போகும். கமல்ஹாசன் தினகரனை தட்டி தூக்குன மாதிரி கொள்கையற்ற கோமாளி, அரசியல் சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, அரசியல் வியாபாரி விஜய் மையமா வச்சு மாற்றம்னு வந்த வாக்குகள்லாம் பிறமொழியாளர் தவிர்த்து மற்ற எல்லா சமூக மக்களும் சீமானுக்கு மாற்றம் பண்ணி போயிடுவாங்க. பிறமொழியாளர்களும் கொஞ்சம் வரும். ஆனா சீமானுக்கு எதிராக விஜய் ஆதரிச்ச பிறமொழியாளர்கள்லாம் ஸ்டாலின் பக்கமே போயிடுவாங்க. மாற்றம்னு விஜய் ஆதரிச்சவங்க எல்லாம் சீமான் பக்கம் வருவாங்க. அவங்க எடப்பாடியை ஏத்துக்க மாட்டாங்க. எடப்பாடி ஊழல் கட்சின்னு தான் விஜய் சொல்லி இருக்கிறாரு. எடப்பாடி பலகீனமான முதல் தலைவர்னு தான் விஜய் சொல்லி இருக்கிறாரு. அதை சொல்லிக்கிட்டு போனாருன்னா நீ சந்தர்ப்பவாதத்துக்கு ஏதாவது டீல் பேசி போவ, நாங்க ஏன் போனோம், நாங்க சீமானை ஆதரிச்சுட்டு போறோம், சீமான் தான் உறுதியா இருக்காருன்னு கமல்ஹாசன் ஆட்களும் தினகரன் ஆட்களும் சீமானை ஆதரிச்ச மாதிரி விஜய மையமா வச்சு வந்த கற்பனை ஓட்டுக்கள், ஆஸ்பிரேஷனல் ஓட்டுக்கள் சீமானுக்கு நிஜ ஓட்டா வரும். இதைத்தான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். எப்பா கருத்து கணிப்பு கோஷ்டி துக்ளக் இதயா, ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம் சகோதரர்கள் நண்பர்கள் சொல்லியிருக்கனா இல்லையா? விஜய மையமா வச்சு வரக்கூடிய கற்பனை வாக்குகள் சீமானுக்கு நிஜ வாக்கா போகும். ஏன்னா தகுதி திறமையோட துணிவா எல்லா தேர்தலையும் நிற்கிறவர் சீமான் தான். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலயும் நின்னாரு சீமான். கோளை நாய் களத்தை விட்டு ஓடிட்டான்னா வியாபாரம் பண்றதுக்கு நீங்க சரத்குமார் திருமங்கலத்துல அடிபட்ட மாதிரி அடிபட்டா வியாபாரம் பண்ண முடியாதுன்னு வியாபாரி களத்தை விட்டு ஓடிட்டாரு. கோளை நாய்ங்கிற வார்த்தையை நம்ம சீமான் சொல்லலாம்னா வியாபாரி விஜய் களத்தை விட்டு ஓடிட்டாரு அந்த வார்த்தையை சொல்லலாம். சோ இன்னைக்கு நீங்க தெளிவா கூட்டணியா தனித்தானி முடிவெடுக்க முடியாம, மன வலிமை இல்லாம, திறமை இல்லாம, ஒரு சக்தி இல்லாம குழம்பி போய் இருக்கிறீங்க. இப்படி தினகரன் குழம்புனாலதான் சீமான் 8.2க்கு போனாரு. சசிகலா அம்மையார் சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சீமான் சொன்னாரு. தினகரன் சொல்ல வேண்டியவர் சொல்லல. அவர் என்டிஏ கூட்டணிக்காக அச்சப்பட்டு அதை சொல்லல. சீமான் போல்டா சொன்னதுனால முக்குளத்தூர் இளைஞர்களே சீமானுக்கு அந்த இடத்துல ஒரு ஆதரவு வளையத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி கமல்ஹாசன் 214 போட்டிருந்தா நல்ல ஓட்டு வந்திருக்கும். சரத்குமாருக்கு 40, பாரி வேந்தருக்கு 40, அது சரத்குமார் திருப்பி கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு கொள்கையற்ற குழப்பவாதியாட்டு ஒரு ஸ்டெடியான தலைமை, ஒரு தலைமை பண்போடு விஜயும் இல்லாதது சீமானுக்கு பெரிய லாபம். நான் தான் சொன்னேன் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். விஜய் சீமானின் அனுகூல சத்துரு. இன்னைக்கு அதுதானே வருது. எத்தனை பேர் பிரமணி சகோதரர்கள் விஜயை வச்சு சீமான பேசுனீங்க. என் சகோதரர்கள் பேரை சொல்ல விரும்பல. நான் தான் சொன்னேன் மண்குதிரை தேர மாட்டாருன்னு. மண்குதிரையாட்டு ஆயிட்டார் இல்லையா? நீங்க முளைக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் வியாபாரத்துக்கு தயாராயிட்டார் இல்லையா? அதுலயும் மோடி விட மாட்டாரு. ஏன்னா நீங்க ஒரு அரசியல் சக்தியாட்டு ஆயிட்டீங்கன்னா 29 மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மோடி அதுலயும் கவனமா இருக்காரு. அதனால தான் அண்ணாமலை இன்னைக்கு எங்க நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லை. டீ காஃபி கலக்கிற மாதிரி தான் பொருந்தா கூட்டணி, எலித்தவடு நட்பாயிரும். நீங்க சிஏ எடுத்தவர், வக்போர்டுக்கு வழக்கு போட்டவர், மோடிய கொள்கை எதிரின்னு வந்தாருன்னா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது, அது மைனஸ் ஆயிருங்கிறத அண்ணாமலை இன்னைக்கு நிலைப்பாட்டுல மாற்றம் இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்கேன். நானும் சொன்னேன் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது. சுமன் சீரன் போன்றவங்க எல்லாம் சும்மா என்னத்தையும் பேசிட்டு தெரிவாங்க. கண்டிப்பா சார். இப்போ பவன் கல்யாணம் வச்சு பிஜேபி தீவிரமா விஜய் அவர்களிடம் பேசுறதா சொல்றாங்க. ஏன்னா 30 சீட்னாலும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க தனித்து நின்றீங்கன்னா அந்த இது கூட உங்களுக்கு கிடைக்காது, ஓட் வங்கியை நீங்க பிரிப்பீங்க, மற்றபடி உங்களால அது வெற்றி வாய்ப்பை தழுவ முடியாது. இப்போ பிஜேபியோட என்டிஏயோட கூட்டணி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டுன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அடுத்து வர தேர்தலுக்கு அண்ணாமலை பொருந்தா கூட்டணி வழங்காது, உருப்படாதுன்னு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னதுதான் இப்ப சொல்றேன். டீயும் காஃபி ஒன்னா கலந்து இது பண்ணாது, அது எலித்தவள நட்பாயிரும், பொருந்தா கூட்டணி ஆயிரும், தேராதுன்னு சொல்றாரு. நீ மோடி எதிர்ப்பான உன் ஓட்டு உனக்கு ஓட்டே உள்ளல, அது உனக்கு ஓட்டா மாறாதுங்கிறாரு. எந்த பலம் இவரு பவன் கல்யாண் பலம் நிரூபிச்சவர், ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. அல்லு அர்ஜுன் பலம் நிரூபிக்கல. பவன் கல்யாணோட பெரிய தலைவர், காபு கம்யூனிட்டி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியலையே. சிவாஜி மிகப்பெரிய தலைவர், ஓட்ட மிகப்பெரிய நடிகர், கூட்டம் சேர்த்தாரு.
பலம் நிரூபிக்கல. ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலையே. பலம் நிரூபிச்ச விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. பலம் நிரூபிக்காத சிவாஜி ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. பலம் நிரூபிக்காத விஜய் எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு? சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரின்னு விஜய மையமா வச்சு வந்த வாக்குகள்லாம் சீமானுக்கு தான் வரும். அல்லது ஸ்டாலின் இருந்து விஜய் முதல்வர்னு ஓட்டு போடலாம்னு நினைச்சவங்க மீண்டும் ஸ்டாலின்டே போயிருவாங்க. இப்ப நீங்க விஜய் ஸ்டாலின் ஆதரிக்காரன்னு வைங்க, எம்ஜிஆருக்கு பக்தர் விஜய்ன்னு, ஜெயலலிதா ஆதரவாளர் விஜய்ன்னு எடப்பாடிட்டு இருந்து வந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு போகுமா? போகாது. இல்ல, எடப்பாடிக்கு தான் போகும். பல நிரூபிச்ச ஒருத்தரால தான் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பல நிரூபிக்காத ஒருத்தரால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஜீரோ எந்த வேலையும் அதனால கூடாது. ஒரு பிரச்சார வலிமையும் தொண்டர் பலமும் இருக்குது. அதுல எடப்பாடி ஏற்றுவிடக்கூடிய விஜய் ரசிகர் மட்டும்தான் போடுவான். சீமான் பெரிய ஆளு நினைக்கக்கூடிய விஜய் ரசிகன் சீமானுக்கு போட்டுருவான். ஸ்டாலினுக்கு தான் போடுன்னு நினைக்கிறவன் ஸ்டாலினுக்கு போட்டுருவான். விஜய் முதல்வர்னா போடுவான். விஜய் இன்னொருத்தர் முதல்வர்னா விலை போயிட்டான். ஐயா சீமான் தாயா வீரன், இவனெல்லாம் நம்பி நம்ம வேஸ்ட் கோலை, இந்த இவன்ட்ட போய் வியாபாரத்துக்கு போயிட்டானே, மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய பச்சவந்தி ஆயிட்டானே அப்படின்னு அடிச்சுட்டு போயிடும். சார், இப்போ விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒருவேளை நம்ம போயிட்டாங்க அப்படின்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும்னு சொல்றாங்க, டிராபேக்கா இருக்கும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு டிராபேக் இருக்கும்னு நினைக்கிறீங்க? தவறு. விஜய் என்ன ஓட்டு நிரூபிச்சிருக்கிறாரு? விஜய் திமுக எதிர்ப்பாளர். விஜய்கிட்ட ஓட்டு விழுந்திருக்கா? இப்போ சிதம்பரம் அழகா சொல்றாரு, எந்த தேர்தலில் நின்று இருக்கிறாரு? மல்லிகார்ஜுன கார்கே கரடியே காரி துப்புன மூவ்மெண்ட் மாதிரி, காங்கிரஸே காரி துப்புன மாதிரி ஒரு பெரிய தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே. பலம் நிரூபிக்காத அவரோட போய் எப்படிங்க இது பண்ண முடியும்? ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு என்னங்க கேரண்டி இருக்கு? அவருக்கு என்னங்க ஓட்டு இருக்கு? ஏதாவது தேர்தலில் நின்னா தானே ஓட்டு வரும். விஜய் வெற்றி வெட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 ஜெயலலிதா நிரூபிச்சாங்க. உங்க முகம் போனி ஆகாது விஜய்ன்னு ஜெயலலிதா காட்டினாங்க. என் முகத்துக்கு முன்னாடி உங்க முகம் எல்லாம் போனி ஆகாது விஜய்னு காட்டினாங்க. விஜய் தலைவா படத்தை அடிச்சதுனால மோடியை போய் கோயம்புத்தூர்ல போய் பார்த்தாரு. மோடி ரஜினிகாந்த் பார்த்தாரு. அதுக்கு வித்தியாசம் கூட ஆதவர்ஜனா போன்ற அட்டுங்களுக்கு தெரியல. அட்டுங்க. என்னாச்சு? ஜெயலலிதா வீழ்ந்துருவாருன்னு நினைச்சு இவரு சிப்பிபார ரவிச்சந்திரன் கூட எல்லாம் இவங்க ஆட்கள் போய் வைகோக்காக ஒர்க் பண்ணாங்க. என்ன ஆச்சு? 6 விழுக்காடு வாக்கு ஜெயலலிதா உயர்ந்துட்டாங்க. 39 தொகுதிக்கு 37 தொகுதியை வெற்றி பெற்றுட்டாங்க. விஜய் முகம் போனி ஆகாது, அது பார்த்த முகம், பழகின முகம், போண்டா முகம், இந்த முகத்துக்கு அரசியல்ல வேல்யூ இல்லைன்னு ஜெயலலிதா முத தான் நிரூபிச்சாங்க. உண்மைதானே? நீ போய் ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்ததும் 6 விழுக்காடு உயர்ந்தாங்களா இல்லையா? உண்மைதானே தம்பி ஜோசப் விஜய்? அன்புக்குரிய தம்பியே, இது உண்மைதானே? டேட்டாவை தம்பி மறுக்க முடியுமா? ஆதவர்ஜனாவும் ஜான ஆரோக்கியசாமி மறுத்தர முடியுமா? உண்மைதானே? அப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு நீங்க ஜெயலலிதா சாகுமர அரசியல் பேசுவீங்களா? உங்க முகம் போனி ஆகாதுன்னு காட்டுனது ஜெயலலிதா. அதுக்கு பிறகு உங்க முகம் போனி ஆகாதுன்னு காட்டுனது உதயநிதி ஸ்டாலின். நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும் போது கள்ளக்குறிச்சி சாராய சேவை பார்க்க போனீங்க. அப்போ ஜான ஆரோக்கியசாமி என்ன சொன்னாரு? 50,000 ஓட்டு விஜய்க்கு விக்கிரவாண்டியில இருக்கு, 20 விழுக்காடு வாக்கு இருக்குன்னு விஜயை பற்றி பேசி விட்டுருங்கன்னு காலையிலும் சாயங்காலம் வர சீமான்கிட்ட பேசினாரு. நான் தான் சொன்னேன், ஈரம் மண்ணு ஏற்கட்டி சாம்பல் இருக்கு, பல நிரூபிக்காதவனுக்கு ஓட்டு கிடையாதுன்னு நான் சொன்னேன். விஜய் விக்கிரவாண்டியில நின்னா ஓட்டு வந்திருக்கோம். அந்த டிஃபரன்ஸ் புரியணும். ரிசல்ட் என்னாச்சு? அண்ணன் தம்பியும் சேர்ந்தா உற்றுமான்னு பேசினாரு சீமான். முடியும். க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 234 போட்டா வாக்கு உண்டு. கையில வராத ஓட்டை நீ எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிக்குவ? அதான் ஜெயலலிதாவே 0-1 2014 முகம் போனி ஆகாதுன்னு நிரூபிச்சுட்டாங்களே. உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டுட்டாப்ல. இப்ப நீங்க எடப்பாடி சிஎம்மா சொன்னா சந்தர்ப்பவாதம், சுயநலம், அரசியல் பச்சவந்தி தன்னு தான் பார்ப்பாங்களே தவிர உங்க ரசிகனே காரி துப்பிடுவான். நம்ம விஜய் சிஎம்னு சொல்ல வந்தோம், இவரு வியாபாரம் பண்ணி எடப்பாடியை சொல்றாருன்னு அது எடுபடாது. 1-2 ரங்கராஜ் பாண்டியும் சுமன் சி ராமனும் ஸ்டாலின் எதிர்ப்புல ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க. அவங்க உளர்னது எதுவுமே பெரும்பாலும் அடிதான் அவங்க உணர்னது. சோ பல நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அது விஜய் விஷயத்திலே நடக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், சகாதேவ மாதிரி சொன்னேன், 24 நிரூபிங்கன்னு சொன்னேன். அதுல மோடிக்கு கோபத்துக்கும் ஆளாயிட்டீங்க. 8ஆம் தேதி நாங்க சொன்ன மாதிரி ஜனநாயகம் காலியாக வேண்டிய நூல் ஆயிட்டு இப்ப பரிதை வைத்து பரிதாபமா இருக்கிறீங்க. எஸ்கேப் ரூட்டே இல்லாம மீண்டும் போனீங்கன்னா சிவாஜி ஜானகியை ஆதரிச்சது மாதிரிதான் ஆகும். ஸ்டாலினுக்கு ஒண்ணு ஆகாது. ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் இருந்து பிரிஞ்சு போலாம்னு போகல கருதப்படக்கூடிய, அது உண்மை இல்லை, ஒரு கற்பனை. ஒருவேளை
கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் அருந்ததியர் ஓட்டும் ஸ்டாலினுக்கே போகும். கண்டிப்பா சார். அப்போ எடப்பாடி பழனிசாமி தனக்கிட்ட இருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுக்கு அவர் சீட்டு கொடுத்து ஏமாறணும். எவ்வளவு சீட்டு கொடுத்து ஏமாறுறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் விஜய்க்குன்னா ஓட்டு விழும். விஜய் இன்னொருத்தரை பல நிரூபிக்க முன்னாடி சொன்னாலே அது ஜானகி சிவாஜி மாதிரி இதாயிரம். வடிவேலுக்கு இல்ல, ராதிகாவுக்கு இல்ல, அல்லு அர்ஜுனுக்கு இல்ல. ஆனா விஜயகாந்த் நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அல்லு அர்ஜுன் இது பவன் கல்யாண் நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. இது தெரியாம பல அட்டுங்க ஊடகத்துல பேசிட்டு இருக்காங்க. இப்ப சீமான் அவர்கள் வந்து கடுமையா வந்து இலவசங்களை எதிர்க்காரு. இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து இலவசங்களை முன்னிறுத்தி நிறைய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு மக்களுக்கு. ஆனா மக்கள் வந்து இலவசங்களை நோக்கி போகக்கூடிய மக்களை வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்படின்றப்போ சீமான் அவர்களை புறக்கணிச்சுட்டு விஜய் அவர்கள் பின்னாடி போறதற்கு மக்கள் அதிக அளவு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இலவசங்களுக்கு ஆதரவான ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் விழும். இலவசம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஓட்டு சீமானுக்கு விழும். பெரியாருக்கு ஆதரவான ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் விழும். பெரியார் மண்ணுன்னு, பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய உங்க ஓட்டு சீமானுக்கு தான் விழும். அதுபோல பிராண்டி விஸ்கி மது பிரியர்கள் வேணும்னு சொல்லக்கூடிய ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் விழும். அது வேண்டான்னு சொல்லக்கூடிய ஓட்டு சீமானுக்கு தான் விழும். அருந்ததியர் பிரியாட்டி ரெசல்யூஷன் சரின்னு சொல்லக்கூடிய ஓட்டுகள் வந்து ஸ்டாலினுக்கு தான் விழும். அதே வேளையில பரையர் தேவேந்திர வேளாளருக்கு 5 விழுக்காட உயர்த்தணும்னு சொல்லக்கூடிய ஓட்டு சீமானுக்கு தான் விழும். இப்படி ஒவ்வொரு இஷ்யூவிலையும் ஈரோடு கிழக்குல நடந்த ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் நடக்கும். விஜய் இன்னைக்குள்ள லெவல்ல அவர் ரசிகர்களே வியாபாரிகள், அவர் ஒரு பிரைமரி போல்ஸா ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வச்சு பார்க்கறது கூட விஜய் சுத்தி உள்ள வியாபாரிகள் சந்தர்ப்பவாதிகள் தயாரா இல்ல. எவனையாவது சீமா சொல்லி கூட்டணி போனா போதும்னு இருக்குது. அந்த விஜயால சீமானுக்கு லாபம். விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். தொடர்ந்து இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷன்ல சீமான் தன்னோட தெளிவான கொள்கையால 8 போனவர் மக்களவையிலே சட்டமன்றத்தில் 17 விழுக்காடு பெறுவார். அது சீமானுக்கு விஜய மையமா வச்சு வந்த அந்த அந்தரத்துல பறந்த உறுதிப்படாத அந்த கற்பனை வாக்குகள் நிஜ வாக்குகளா சீமானுக்கு வரும். பொறுத்திருந்து பாருங்க. சரிங்க சார். இறுதியா இப்ப விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும்னு உங்களுடைய அனுமானத்தை? ஏமா அவர் தனிச்சு நிற்கிறாரா கூட்டணி போறாருன்னு தெரியாதுமா. பின்ன எப்படிமா அனுமானத்தை பண்ணிட்டு இருக்குதுக்கு? அவர் என்ன வாராருன்னு பார்த்துட்டு சொல்லுவோமா? கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார்.